வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்கப் போகும் அறிவியல் கதை குவாண்டம் கணிப்பொறி உலகையே திரும்பிப் பார்க்க வைத்த ஒரு இந்திய சாதனை. 16 ஆண்டுகளாக உலகம் முழுவதும் பயன்படுத்தப்பட்டு வந்த ஒரு முக்கிய குவாண்டம் அல்காரிதம் சில நேரங்களில் சரியான பதிலுக்கு பதிலாக தவறான விடையை அளித்து வந்தது. அந்த பிழையை கண்டுபிடித்து சரி செய்தவர்கள் இந்திய பேராசிரியர்கள். இதுதான் இந்த கதையின் அழகு. குவாண்டம் கணிப்பொறி என்பது நாம் தினசரி பயன்படுத்தும் கணினிகளைப் போல அல்ல. இதில் கூபட் எனப்படும் குவாண்டம் தகவல் அலகுகள் பயன்படுத்தப்படுகின்றன. இதன் சிறப்பு என்னவென்றால் ஒரே நேரத்தில் பல நிலைகளில் கணக்குகளை செய்ய முடியும். இதனால் மிக கடினமான கணித மற்றும் அறிவியல் பிரச்சனைகளை சூப்பர் கம்ப்யூட்டர்களால் கூட செய்ய முடியாத வேகத்தில் தீர்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட குவாண்டம் கணிப்பொறிகளின் அடிப்படையான ஒரு அல்காரிதம் தான் HHL ஹாரோஹாசடம் லாய்ட் அல்காரிதம். இது லினியர் எக்வேஷன்ஸ் எனப்படும் முக்கியமான கணித சமன்பாடுகளை தீர்க்க பயன்படுகிறது. இயற்பியல், வேதியியல், தரவு அறிவியல் போன்ற பல துறைகளில் இது அடிப்படை கருவியாக கருதப்படுகிறது. ஆனால் கடந்த 16 ஆண்டுகளாக இந்த HHL அல்கோரிதத்தில் ஒரு பெரிய குறை இருந்தது. சில சூழ்நிலைகளில் இது சரியான விடையை தராமல் தவறான பதிலை வழங்கியது. இந்த பிரச்சனையை சரி செய்வதற்காக பல விஞ்ஞானிகள் முயன்றும் முழுமையான தீர்வு கிடைக்கவில்லை. இந்நிலையில் இந்தியாவின் TCG கிரஸ்ட் நிறுவனத்தைச் சேர்ந்த பேராசிரியர் ஸ்ரீனிவாச பிரசன்னா தலைமையிலான குழு இந்த அல்கோரிதத்தை ஆழமாக ஆராய்ந்தது. அவர்கள் செய்த புதுமையான செயல் என்னவென்றால் அந்த தவறான பதிலை முழுமையாக நீக்க முயற்சிக்காமல் அதில் மறைந்திருந்த தகவலை பயன்படுத்தி சரியான விடையை வேகமாக எடுப்பது. இந்த புதிய அணுகுமுறைக்கு அவர்கள் HHL என்று பெயர் வைத்தனர். இந்த மாற்றத்தின் மூலம் குவாண்டம் கணிப்பொறிக்கு கூடுதல் சுமை இல்லாமல் அதே ஹார்ட்வேர் ஐ பயன்படுத்தியே அதிக துல்லியத்துடன் கணக்கிட முடிகிறது. இது குவாண்டம் கணிப்பொறிகளை நிஜ உலக பயன்பாடுகளுக்கு இன்னும் ஒரு படி அருகில் கொண்டு வருகிறது. குறிப்பாக வேதியியல் கணக்கீடுகள், ஒப்டிமைசேஷன் பிரச்சனைகள் மற்றும் பெரிய அளவிலான தரவு பகுப்பாய்வு போன்ற துறைகளில் இதன் தாக்கம் மிகப் பெரியதாக இருக்கும். இந்த சாதனை உலக அறிவியல் அரங்கில் இந்திய விஞ்ஞானிகளின் திறமைக்கும் குவாண்டம் தொழில்நுட்பத்தில் இந்தியா வகிக்கும் முக்கிய இடத்துக்கும் ஒரு வலுவான சான்று. 16 ஆண்டுகளாக தீராத ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கண்டது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அறிவியல் என்றால் கேள்வி கேட்பது மட்டுமல்ல, பழைய தவறுகளையும் ஒரு வாய்ப்பாக மாற்றிக் கொள்வதுதான் என்பதை காட்டுகிறது. இப்படிப்பட்ட அறிவியல் முயற்சிகள் தான் எதிர்கால தொழில்நுட்ப உலகை வடிவமைக்கப் போகின்றன.